நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தோம். நிதிஷ்குமாரா இல்லை சந்திரபாபு நாயுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் இப்போ கிங் மேக்கர்ஸாக உருவெடுத்திருக்காங்க. மத்தியில் அடுத்த பிரதமர் யாரு, அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது, மோடி 3.4 வெர்ஷன் அப்படின்றது வரப்போதா, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் திடுதிப்புன்னு மாதிரி எதிர் முகாம் இருக்கு இல்லையா, எதிர் முகாமுக்கு வந்துட்டு ஆதரவு அப்படின்றத கொடுக்க போறாங்களா? ஏன்னா சரத்பவார் இருக்கார் இல்லையா, சரத்பவார் வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, கார்கேவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு கிட்டையும் இன்னொரு பக்கத்தில் நிதிஷ்குமார் கிட்டையும் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச தொகுதி பிஜேபி கையை விட்டு போனது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 62 இடங்கள்ல வந்துட்டு பிஜேபி வின் பண்றாங்க. இப்போ அதுல பாதிக்கு பாதியா 33 இடங்கள் அப்படின்றத தான் வின் பண்றாங்க. ஸோ இப்போ ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாஜக தனிப்பெரும்பான்மையா வின் பண்றதுக்கு தேவையான 272 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 30 தொகுதி தான் பார்த்தோம்னா எதிர்கட்சிகளை நம்பியிருக்க வேண்டிய தேவை அப்படின்றது இருக்கு. அதுல சந்திரபாபு நாயுடு ஒரு 15 தொகுதிகள், நிதிஷ்குமார் ஒரு 14 தொகுதிகள் வச்சிருக்கிறதுனால இவங்களால விடவே முடியாது. ஸோ இன்கேஸ் உத்தரப்பிரதேசத்துல கையை விட்டு போன இந்த 30 தொகுதிகள் பாஜக கையில் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சிருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். பட் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்துச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அயோத்தி தொகுதியிலேயே அங்க சுற்றி இருக்கக்கூடிய 5ல இருந்து 7 தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக தோத்து இருக்குது. பாஜக தலைமைக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2019 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணிடணும். அதன் மூலியமா உத்தரப்பிரதேசத்துல நமக்கான ஆலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்கும். அதன் மூலியமா உத்தரப்பிரதேசத்துல நம்ம ஈஸியா ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவும் நமக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு கை கொடுத்துரும். ஸோ நம்ம ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது தான் இந்த 2 மாநிலங்களுமே பிஜேபியினுடைய கால சரிவாரியா வாரி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவே சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தொகுதி இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம் தொகுதி அப்படின்றது பார்த்தோம்னா பாஜகவை பல நாட்களுக்கு தூங்க கூடாது, என்னடா பாதிக்கு பாதி தொகுதி குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த அன்சங் ஹீரோவா அகிலேஷ் யாதவ் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சமாஜ்வாடி கட்சி இருக்கு இல்லையா, சமாஜ்வாடி கட்சி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல சைலண்டா பல வேலைகள் அப்படின்றத பார்த்திருக்கு. ஸோ உத்தரப்பிரதேசம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாஜக வேட்பாளர்களை பட்டுன்னு அறிவிச்சாலும் கூட சமாஜ்வாடியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்றத பொறுமையாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா எங்களுடைய அரசியல் யுக்தி இது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் பாஜகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு பயம். அதனால தான் வேட்பாளர்களை பார்த்தோம் அப்படின்னா லேட்டா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸினுடைய தேர்தல் யுக்தி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இருந்த 62 இடங்கள்ல சமாஜ்வாடி இருக்கு இல்லையா, சமாஜ்வாடி தான் வந்துட்டு பிஜேபியோட அதிகப்படியான இடங்கள் அப்படின்றதுல வின் பண்ணி சூப்பரான ஒரு ரோல் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகிலேஷ் யாதவ் இதுல பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரேபேலியில வந்துட்டு ராகுல் காந்தியவே நிக்க வச்சதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேதியில தான் வந்துட்டு பார்த்தோம்னா ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவரை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் கடுமையா போராடுறாரு. அங்க ஸ்மிருதி இரானி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி வந்து போட்டிடுறாங்க. அதனால ராகுல் காந்தி வந்து லைட்டா தயக்கம் காட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஒன்னு அமேதி இல்லைன்னா ரேபேலி தொகுதி இருக்கு இல்லையா, அது 2ல எதுலாம் ஒண்ணு நீங்க போட்டியிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அகிலேஷ் யாதவ் நம்பி தான் பார்த்தோம்னா அந்த ரேபேலி தொகுதி இருக்கு இல்லையா, அதுல போட்டியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தொகுதியிலையும் வின் பண்ணி வயநாடு தொகுதியிலையும் வின் பண்ணி ராகுல் காந்தி தனக்கான ஒரு ஸ்ட்ராங் இடம் அப்படின்றத இப்போ கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல உத்தரப்பிரதேசத்துல எப்படிலாம் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்காரு. எந்தெந்த இடங்கள்ல தோத்தோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னா கூட்டணி ஓட்டுகள் அப்படின்றது சதறிடக்கூடாது. நானும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய தரை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டையுமே போய் சேரணும். காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாலும் அது எனக்கு தான் வரும், எனக்கு ஓட்டு போட்டாலும் அது காங்கிரஸுக்கு தான் போகும். ஸோ கூட்டணியை பற்றின விஷயங்கள் அப்படின்றத நம்மளுடைய அடிப்படை தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அடிமட்ட தொண்டர்கள், அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்றதான் அகிலேஷ் யாதவுடைய முதல் கட்டளையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகளில் பிரம்மாண்டமான பேரணி அப்படின்றத வந்து நடத்துறாங்க. அகிலேஷ் யாதவா இருந்தாலும் சரி, இல்லை ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, மக்கள் கிட்ட குறிப்பா இளைஞர்கள் கிட்ட எடுத்து வச்ச திட்டங்கள் இருக்கு இல்லையா, அக்னிபாத் திட்டமா இருந்தாலும்
சரி, இல்லைன்னா அந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு திட்டங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மத்திய அரசு செஞ்ச விஷயங்கள், செய்யாத விஷயங்கள், அதை ஏன் அவங்க செய்யல, செய்யற விஷயங்கள்லாம் ஏன் இவ்வளவு தப்பா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நல்லா உத்தரப்பிரதேசத்துல புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு தோல்வி முகம் அப்படின்றது பல தொகுதிகளில் கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பைசாபாத் இருக்கு இல்லையா, ராமர் கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி, அங்கேயே பாஜக தோத்திருக்கிறது அப்படின்றது பாஜகவால துளி கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்ப எல்லாருடைய கோபம் யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அவர் பக்கமா திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் தானே நம்மளுடைய கோட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கரெக்டான களப்பணி அப்படின்றத உத்தரப்பிரதேசத்துல பண்ணல. உத்தரப்பிரதேசத்துக்கு தேவையான முக்கியத்துவம் அப்படின்றத அவங்க கொடுக்கல. ஏன்னா நாட்டிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மாநிலம், அதிகப்படியான தொகுதிகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போதுமான அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கல. நம்ம தொகுதி தான் நமக்கு கண்டிப்பா ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு 7ல இருந்து 8 டைம் வந்துட்டு போன மோடி இருக்கார் இல்லையா, அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸை இங்க உத்தரப்பிரதேசத்துல கொடுக்கல. யோகி ஆதித்யநாத் பார்த்துக்குவாரு, யோகி ஆதித்யநாத் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வேலைகளையும் யோகி ஆதித்யநாத் தலையில போட்டு சீனியர் தலைவர்கள் பலருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பாததும் ரொம்ப பெரிய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பலகட்ட பிரச்சாரங்கள் அப்படின்றத அவங்க முன்னெடுக்கவே முடியல. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லையா, அமேதி தொகுதியிலேயே தோத்திருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா அமேதி தொகுதி அப்படின்றத காங்கிரஸ் மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் போட்டி போடக்கூடிய தொகுதிகளில் கரெக்டான களப்பணி அப்படின்றத பார்த்துருக்கணும். முக்கியமான தலைவர்களே ஜெயிக்க முடியல அப்படின்றது இருக்கு இல்லையா, வாரணாசி தொகுதியில கூட பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல மோடி ஜெயிச்சதை விட கொஞ்சம் கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோடிக்கு அகேன்ஸ்டாவே ஒரு பிம்பம் அப்படின்றது அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி துருவ் ரத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த துருவ் ரத்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங் வீடியோல நேற்று பேசின வீடியோல நான் போட்டிருப்பேன். தனி ஒரு மனுஷனா இருந்துட்டு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பிப்ரவரி 22ஆம் தேதி வந்துட்டு போஸ்ட் பண்றாரு. அந்த டிக்டேட்டர் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா மோடி சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்றாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து 2019 எலெக்ஷன் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மோடி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா சராமாரியான கேள்விகள் மூலியமா துளைச்செடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்தை உட்பட பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத கேட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் இவங்க கையை விட்டு போனதுல துருவ் ரத்தே இருக்கார் இல்லையா, அவருக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப பாஜகவுடைய ஒட்டுமொத்த வெறுப்புமே துருவ் ரத்தே மேல திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் அந்த டிக்டேட்டர் அப்படின்ற வீடியோவை போட்டதுனாலயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி விவசாயிகளுடைய ப்ராட்டஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டான விதத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுலையா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த துருவ் ரத்தேக்கு இருக்காங்க. ஸோ இதன் மூலியமா பல கணிசமான ஓட்டுகள் அப்படின்றது மாறி விழுந்திருக்கு அப்படின்னு பாஜக நம்புறாங்க. துருவ் ரத்தேனுடைய ஃபாலோவர்ஸ் நேத்துல இருந்து அவரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல யார் இந்த துருவ் ரத்தே அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு எக்ஸாக்டா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் ஆகும். அதையும் மறக்காம பார்க்க ரெடியா இருங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.